அனுமனின் ஆற்றல்களை அவனுக்கு தெரிவிக்கும் அற்புத சாசகமே. சீதை மீட்டு வந்து ராமருக்கு உதவிடவே அங்கதன் ஜாம்பவானும் சுக்கிரீவன் படை தரவே அனுமனின் தலைமையில் வானர படையுடனே விரைந்தனரே. அடையாளமாகவே தன் விரல் மோதிரத்தை அனுமனிடம் ராமருமே கொடுக்கின்றார். இலங்கை தீவினிலே சீதையும் இருப்பதையும் ஜடாயு சகோதரனும் கூறுகையில் அனுமனும் ஒருவனே கடல் தாவும் வீரனென இலங்கைக்கு சென்று வர அனுப்பினரே உடனே. மைனாகம் உபசரிக்க அரக்கியரை வதம் செய்து சமுத்திரத்தை தாண்டியுமே இலங்கை சென்றடைந்தாரே. அழகான இலங்கையிலே அன்னை ஜானகி அங்கும் இங்கும் தேடிய பின் அசோகவனத்தினிலே கண்டாரே. மரத்தடியில் ராமனையே தியானம் செய்யும் சீதாவையே கண்டு சித்தம் கலங்கினாரே ஆஞ்சநேயர் அனுமனுமே. ஜெயாமன் சரிதம் சொல்லி கணையாகி தன்னை கொடுத்து சூடாமணி பெற்று கொண்டார் சுந்தர ராஞ்சனேயர். அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்ததுடன் அனைவரையும் ஒழித்தாரே. பிரம்மாஸ்திரத்தினாலே பிணைப்பட்ட ஆஞ்சநேயர் ராமனின் பெருமை சொல்ல வெகுண்டான் ராவணனுமே. அனுமனி செயலை கண்டு அவன் மேல் கோபம் கொண்டு வையுங்கள் தீ அவனின் வாளுக்கென்றான். ராவணனும் வாளில் வைத்த நெருப்பினாலே வெந்ததே இலங்கையுமே. அரக்கனின் அகந்தைதனை அழித்தார் அனுமனுமே. அன்னை ஜானகியின் அனுமதி ஆசியுடன் ஆகாய மார்க்கத்திலே ஆஞ்சநேயர் தாவி வந்தார். ஆராத சோகத்திலே ஆழ்ந்திருந்த ராமனிடம் ஆஞ்சநேயர் வணங்கியுமே சீதையை கண்டேன் என்றார். வைதேகி வணங்கி தந்த சூடாமணியை கொடுத்ததுடன் நடந்தவை அனைத்தையுமே மகிழ மாருதியை மார்போடனைத்து ராமரர் மைதிலியை சிறை மீட்க மறுகணம் சித்தமானரார். ஆழ்கடலில் அணை கட்டி அனுமானும் இலக்குவனும் அழித்திட்டார். இராவணனை சிறை மீட்டார் சீதையையும். அயோத்தி சென்று ராமருமே அகிலம் புகழ ஆட்சி செய்தார். ராமனை சரணடைந்தோர்க்கு அவனரு என்னாலும்